எல்லாருக்கும் காலை வணக்கம். இதுதாங்க எங்கள் வாழைக்குள்ள வாழையெல்லாம் தண்ணி இல்லாமல் வாடி போயிருக்கு. ஒரு தார், எங்கள் கற்பூரவள்ளி தார் வெட்டும்படியாக இருக்குது. அதை எப்படி வெட்டுறதுன்னு தெரியல. கடையிலலாம் ஒரு சீப்பு வாங்க போனால் 60 ரூபா 70 ரூபான்னு சொல்லுவாங்க. அதான் டவுன்லலாம் கேட்கவே வேணாம். நம்ம கொள்ளையில் நம்ம உருவாக்குனது நம்ம கையால் வெட்டி எடுத்து சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்குல்ல. இதெல்லாம் மருந்தில்லாத பழம், சைடு எஃபெக்ட் கிடையாது, எருவு கிடையாது. எப்படி வெட்டுறதுன்னு தெரியலையே. தார் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சுன்னா சிவாயம். ஓரளவுக்கு கை கேட்டும்படியாக இருக்குது. பார்ப்போம். சிவா இதுதாங்க தாரு. முருகா தாரு வெட்டுற பழத்தில் தான் இருக்கு. கற்பூரவல்லிங்க. குழந்தை பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தா சளி பிடிக்காது. எல்லோரும் சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம், அளவோடு சாப்பிட்ணும். இதெல்லாம் எருவு இல்லாதது. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது ஃபுல்லாக வெட்டினா தார் கீழே விழுவும். முருகா கடையில் காசு கொடுத்தா ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அது முழுமையாக ஆரோக்கியமாக இருக்குமா என்னன்னு தெரியாது. ரெண்டாவது வாய்ப்பு இல்லாமல் இது போல் அவங்களே உருவாக்கி அதை சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஆனந்தம் வேறு இதுலேயும் இருக்காது. சிவாயம் வெட்டிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை வெட்டிட்டு முடிச்ச பிறகு கீழே விழுவாத பிடிக்கணும். காய் அம்மா
இதுதான் கற்பூரவள்ளி பாருங்க. இந்த ஒரு சீப்பை டவுன்லலாம் 60 ரூபா 70 ரூபா சொல்லுவாங்க. வாங்க இதை கொண்டு மேலே வச்சுட்டு வரும். எவ்வளோ வாழை அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமலே இருக்கக்கூடாது. நிறைய கோரப்பில்லாம் நிறையா முளைச்சிருக்கு. இப்போ தான் ஒரு மொந்தம் பூவை கட் பண்ணினேன். அங்கே ஒரு தார் இருக்குது பாருங்க, அது பிஞ்சியாக இருக்குது. பாருங்க ஒரு பூ மொந்தம் பூ இப்போ தான் கட் பண்ணேன். அதுக்கு பாருங்க சின்னதாக வெயில் காலத்துலலாம் தார் அவ்வளோதான் வர்றது ரொம்ப சிரமம். 2 சீப்பு தான் வந்திருக்கு, 2 சீப்பு தான் வந்திருக்கு. மழைக்காலங்களில் தண்ணி நிற்கலன்னா செழிப்பாக இருக்கும். வாழைப்பூ பார்த்தீங்களா, அது மொந்தம்பூ. வாழைப்பூலே நிறையா இருக்குது, மொந்தம் பூவும் கற்பூரவள்ளி செவ்வாழை. மொந்தத்திலே நிறையா வகை இருக்குது. சாம்பிராணி மொந்தம், புடி மொந்தம், அதெல்லாம் ரொம்ப சாதாரண மொந்தத்தை விட பழம் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைப்பூவில் வந்து பொரியல் பண்ணலாம், அடை செய்யலாம், வடை செய்யலாம், அவ்வளோதும் நல்லது. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பை பிரச்சனைக்கு அனைத்துக்கும் நல்லது இந்த வாழைப்பூ. எப்படியோ துவையல் செஞ்சாது ஏதோ ஒரு வகையில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இருக்குது. பார்த்தீங்களா வாழைத்தார் இன்னும் வரல, இப்போ தான் பிஞ்சியாக இருக்குது. பக்கத்து கொல்லையில் உளுந்த பயிர் போட்டிருக்காங்க. அதுக்கு பாருங்க உளுந்த பயிர் போட்டிருக்காங்க. வெயில் நாள்லையா அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லாதனால செழிப்பாக இல்லை. நல்லா பராமரித்து எருவு பசுஞ்சானம்லாம் கொடுத்தோம்னா ஜென்ஸுங்களால் ஒரு தார் தூக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் தார் வந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் குறைஞ்சிருச்சு, பராமரிப்பு கிடையாது, சூழ்நிலைகள், அதனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. வாழை போட்டு வாழையடி வாழை வீட்டுக்கு நல்லது. ஒரு தார் பாருங்களாம், பூவந்தார். இது அதை கையில் வச்சுருந்தேன் பூ, அது மொந்தம், இது பூவம் தெரியுதுங்களா? இது பாருங்களா 2 3 சீப்பு கூட வரலைங்க, எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது. சப்போர்ட் இல்லை, தண்ணி கிடையாது, பராமரிப்பு இல்லை. இது பூவை பாருங்களேன். ஆனால் இந்த பூ போதுங்க, ஒரு சட்னி வச்சு சாப்பிட்லாம், துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், சாதம் கிளறி சாப்பிட்லாம். பாருங்க தூதுவளை தோசை ஊற்றி சாப்பிட்லாம். மிஷ்வாயம் அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் இன்னும் வாழைகள் பற்றி சொல்கிறோம். அது லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அங்கெல்லாம் மொந்தம் கற்பூரவள்ளி முந்தங்களில் நிறையா வகை இருக்குது, எல்லாத்தையும் வீடியோ போடுறோம். இப்போ பாருங்க ஒரு பூவந்தாறு பழம்லாம் இந்த இயற்கையாக விளையிற பழம் வந்து புளிக்காது. இதே கடையில் வாங்கி சாப்பிட்ற பழம்லாம் புளிக்கும். இது எங்கள் கொல்லை பழம் வந்து புளிச்சதே இல்லை, நல்லா இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. எனக்கு ஒரு சின்ன குழந்த பிள்ளை கஸ்டமருங்க. ஆமாங்க, எந்த கடையில் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாப்புல. எங்கே வந்து தான் அவங்க அம்மா அப்பா வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், அதிக விலை கிடையாது. ஒரு சீப்பு குறைஞ்சபட்சம் 30 ரூபாயிலேருந்து தான் நாங்கள் கொடுப்போம். டவுன்லலாம் 10 ரூபாய்க்கு 2 பழம் தான் கொடுப்பாங்க. அது பெரிய பழமாக இருந்தாலும் சரி, சின்ன பழமாக இருந்தாலும் சரி. நாங்களாம் 10 ரூபாய்க்கு 4 5 கொடுப்போங்க. ஏன்னா பழம் இது இருந்து வீணாக போகிடும். 1 நாள் தாங்கும், 2 நாள் தாங்கும். வீணாக போகிறதுல என்ன வருது? அதனால் நாங்கள் அதை கணக்கு பார்க்குறதில்ல.
சாப்பிட்ற பொருள் தானேன்னு கொடுத்துறது. இதே மனுஷங்க மட்டும் சாப்பிட்றது இல்லைங்க, குருவிகள் சாப்பிடும். கடையில் மாட்டிருக்கும்போது குருவிகள் சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும், வவ்வால் சாப்பிடும். அதுங்கெல்லாம் நிறையவே சாப்பிடுவாங்க. சரிங்க, பாய், நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும்.